வெண்ணிலா ஏக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாவா? இது என்னது? சாமியாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தெருவில் ஊர்வலம் வரும், நீ ஜென்மத்துக்கு வெளியவே வரமாட்டியே. இன்னைக்கு என்ன அதிசயமா ஊர்வலம் வந்துகிட்டு இருக்க? எப்படியாத்தா உன்னை தெருவில் இறங்கி நடக்க விட்டாங்க உங்க வீட்ல? ஏன்க்கா, நான் என்ன இப்ப எங்க வீட்ல இருக்கேன், கல்யாணம் ஆகி போயிட்டேன்ல. அப்படினாலும் அது சரி. என்ன இந்த பக்கம்? நேத்து தானே உனக்கு ரிசப்ஷன் கேள்விப்பட்டேன். ஆமாக்கா, நேற்று தான் ரிசப்ஷன் முடிஞ்சது. இன்னைக்கு மறு வீட்டு அழைப்புக்கு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்படியா? சரி. அம்மா, உன் மாப்பிள்ளையும் கூட வந்திருக்காரா? ஆமாக்கா, வந்திருக்காரு. சரி 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 சரி. அம்மா, இப்படி என்ன தெருவில் நடந்து வந்துகிட்டு இருக்க? ஏக்கா, சும்மா தான்க்கா. ஏன் நான்லாம் தெருவில் நடக்கக்கூடாதா? எம்மா, இது நீ பிறந்து வளர்ந்ததுல இருந்து நடக்காத அதிசயம்ல. எக்கா, சும்மா இருங்க, என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற பிளேயர் கோயிலுக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு கூட போய் வந்து தானே இருப்பேன். எது? இந்த 2 வீடு தள்ளி இருக்கிற கோயில். ஆமாம், அதுக்கு என்ன செய்ய முடியும்? சரி, இப்போ எங்கே போகிற? என் ஃப்ரெண்டு உமாவை பார்க்க போகிறேன். யாத்தத்தே, ஏதா உங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கு அடுத்த வீடு தானே உமா வீடு? ஆமாக்கா, நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சந்துக்குடி சுற்றி அடுத்த தெருக்குடி வந்து இங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இந்த ஆகாத வேலை? அதுதான் நீங்க சொன்னீங்களே, தெருவில் இறங்கி கொஞ்சம் நடக்கணும்னு ஆசை, அதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி செஞ்சிருந்தா என்னை வீட்டில் வச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லைல்ல, என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நடக்கணும்னு தோணுச்சு நான் நடப்பேன், ஓடணும்னு தோணுச்சு நான் ஓடுவேன். இந்த இப்படி தெருவில் உங்ககிட்ட நின்று பேசணும்னு தோணுச்சுன்னா கூட நின்று பேசுவேன். அதை சொல்லு. அப்போ எங்களை மாதிரி நீயும் சுதந்திரமா இருக்கேன்னு சொல்லு. ஆமாக்கா, ஆமாம். சரி, நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் இந்த கடைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி வாங்கலான்னு போகிறேன். சரிக்கா, சரி, போயிட்டு வாங்க. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. உங்கள் அக்கா மலரு? நல்லா இருக்காங்க. சரி சரி சரி, நான் போயிட்டு வரேன், நீங்கள் பார்த்துப்போ. சரிங்கக்கா. ஆமாம், இங்கே தானே பாட்டி அத்தை எல்லாம் இருக்காங்க. கூப்பிட்டு பாப்போமா? எத்தே, பஞ்சத்தே, பாட்டி என்ன செய்யறாங்கன்னு தெரியலையே. உள்ள வேணா போய் பாப்போமா? யாரு? அடடே, நிலாக்கண்ணு, என்னடா வந்தாச்சா இங்க? ஆமத்தே, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். சரி சரி, எதுல கார்ல வந்தீங்க? ஆமத்தே, அண்ணனுங்க, மைனிங்க, அம்மா, நானு, உங்க பிள்ளை எல்லாரும் சேர்ந்து வந்தோம். சரி சரி சரி, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு தே. எத்தே, எங்கள் வீட்டுக்கு வாங்களேன். ஆமாம், எதிர்த்த வீடு தானே உங்கள் வீடு. வரலாம். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கே தனியாக வர்றதுக்கு. தனியாக எங்கே போகிறீங்க? நான் இருக்கேன்ல. அப்புறம் பாட்டி என்ன செய்கிறாங்க? அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க, போவோம். ஆத்தாளுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரலையாம்டா, புது இடங்கிறதுனால. அதனால இப்போ காலையில் சாப்பிட்டு முடிக்கவும் செத்த கண்ணை செஞ்சுருக்காங்க. அப்படியா? சரி, அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கூட்டிகிட்டு போகட்டுமா? சரி, அப்படியே செய்வோம். அப்போ எனக்கும் பெரியம்மா இருந்தாங்கன்னா வர்றதுக்கு கொஞ்சம் சங்கடம் இல்லாமல் இருக்கும். இப்பயுமே நீங்கள் ஒன்றும் சங்கடப்பட்டுக்கிட தேவையில்லை. நம்ம வீடு தானே. நம்ம வீடு தாண்டா. இருந்தாலும் முத வாரம் வீசினாங்கி வெறுங்கையுமா வந்தால் நல்லா இருக்காது. நான் இங்கே மக வீட்டுக்கு வந்திருக்கனால ஒன்றும் வாங்கவும் இல்லையா. நேற்று நைட்டு வந்தோம்ல, அதான் யோசிக்கிறேன். அப்புறமாட்டி வேணா வரட்டுமா? ஆத்தாலும் எந்திரிச்சுக்கிடட்டும். சரிங்க தே. சரி சரிடா. சரி, என் பிள்ளை என்ன செய்கிறான்? மாமனார் வீடு எப்படி இருக்கு? என்ன செய்கிறாரா? அதை நீங்கள் வந்து பாருங்க, அப்போதான் தெரியும். அப்படியா? சரி, பிறகு வந்து பார்த்துருவோம், அவ்வளோதானே. சரிங்க தே. சரி, நீங்கள் உள்ளே போங்க, போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் எடுங்க. நான் மத்தியானம் போல் கூப்பிட வர்றேன். சரி தே. சரி சரி, நீ உள்ளே போ. நான் இந்த என் ஃப்ரெண்டு உமாவை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? உமான்னா யாரு? ஐஸ்வர்யா அக்கா இருக்காங்கல்ல? ஆமாம், குமார் சம்சாரம். அந்த அக்கா தங்கச்சி. சரி சரி சரி, அந்த பிள்ளையா? சரி சரி, கல்யாணத்தில் பார்த்தோம். சரியா? சரி சரி சரி, பார்த்துட்டு போ. அத்தை உள்ளே போகிறேன். என்ன? சரிங்க தே. கஸ்தூரி என்ன பண்ணுறாங்க? துணியெல்லாம் எடுத்து பெட்டிக்குள்ளே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம்மா 2 பேரும். மாப்பிள்ளை இன்னைக்கே வேலைக்கு கிளம்பிட்டாரு. அதான் அவர் வாரத்துக்குள்ளே கொண்டு வந்த பொருளெல்லாம் கொஞ்சம் நீட்டாக ஒழுங்குபடுத்தி வைப்போமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அண்ணன் இன்னைக்கே வேலை கிளம்பிட்டாங்களா? சரி சரி சரிங்க தே, போய் பாருங்க, போங்க. சரிடா. ஏய் நிலா, உமா, எப்படி பிள்ளை இருக்க?
ஏதோ பார்த்து 10 வருஷம் ஆன மாதிரி கேட்குற. காலேஜில் தான் தினம் பார்க்குறியே. சரி, ஏன் ரிசப்ஷனுக்கு வரல? சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டில் வளகாப்புன்னு அங்கே போயிட்டோம். உங்கள் அம்மாவையும் அக்காவையும் அங்கே அனுப்பி வச்சுட்டு நீ மட்டுமாவது என் ரிசப்ஷனுக்கு வந்திருக்கலாம்ல? இல்லை நீலா, ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க, அதான். என்னமோ சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன இப்படி தெருவில் ஊர்வலம் போய்கிட்டு இருக்க? அதிசயமா இருக்கு. ஆமாம், எல்லாரும் இதே சொல்லுங்க. நான் தெருவில் நடந்து போகிறது உங்களுக்கெல்லாம் ஒரு கண்ணு என்ன? நடக்காததெல்லாம் நடந்தா அப்படித்தான் அதிசயமா பார்ப்போம். அப்புறம் நிலா, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னல? எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறாங்களா? உனக்கு என்ன வயசாகுது? இன்னும் ஒரு டிகிரியை கூட முடிக்கல, அதுக்குள்ள கல்யாணமா? பாருடா, அதை யார் சொல்றான்னு. உமா, எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால அப்படி அமைஞ்சு போச்சு. நீ நல்லா படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ண வேண்டியதானல? இல்லை, நேற்று வளகாப்புக்கு போயிருந்தோம்ல, அங்கே எங்களுக்கு தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு பொண்ணு கேட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் இப்போ சும்மா பேசி வச்சுக்கலாம், இந்த மாதத்தோட படிப்பு முடியுதுல்ல, அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் படிக்க தான் போகிறேன். ஓஹோ, அப்படியா? ஆனால் கல்யாணமெல்லாம் முடிச்சுட்டா படிக்க முடியுமா? ஏன், நீ படிக்கிற? இல்லை, ஏன் கதை வேற. இல்லை, அவங்க படிக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. நானும் படிக்க தான் போகிறேன். அப்படியா? சரி, பார்த்துக்கோ. ஆனால் கங்க்ராச்சுலேஷன்ஸ்ல. தேங்க்ஸ் நிலா. உங்கள் அக்காலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் தான் உன்னை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே உட்காந்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். பாருடா, உங்கள் வீட்டில் விட்டுட்டாங்களா என்ன? அவங்களுக்கு என்னைய கவனிக்கிறதுக்கெல்லாம் ஏது நேரம் இன்னைக்கு? என்னல சொல்ற? அது அப்படித்தான். நீ வா, நம்ம இந்த இங்கனுக்குள்ள உட்காந்து பேசுவோம். சரி. என்னே? சொல்லுப்பா. அரவிந்த் அண்ணங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி. பணத்தை எடுத்துட்டு இங்கே நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. இந்த வெளியே உட்காந்துருக்காங்க, எண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, எண்ணிட்டு வரட்டும். சரிங்க அண்ணே, அதுக்கு தான் கேட்குறேன். வந்தாங்கன்னா உள்ள விடட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்பி வை. சரிங்கண்ணே. அண்ணே, அப்புறம் ம் உங்க மச்சான் இல்லைண்ணே, வள்ளிமணவாளன் சார் இன்னும் இந்த மாசத்துக்கு வட்டி கட்டலை. ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினியா? 2-3 தடவை கால் பண்ணி கேட்டுட்டேனே. இந்தான்னு சொல்றாரு, இன்னும் பணம் கொடுக்கல. கடைக்கு போய் பார்த்தியா? ஆமாண்ணே, கடைக்கும் போய் பார்த்தேன். நாளைக்கு தர்றேன்னு இந்த வாரம் முழுசா ஒப்பேத்திட்டாரு. சரிப்பா, அப்படின்னா அஃபிஷியலாக ரிமைண்டர் லெட்டர் ஒன்று அனுப்பிடு. சரிங்கண்ணே, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணலாமேன்னு பார்த்தேன். இதெல்லாம் என்கிட்ட கேட்க தேவையில்லை காளி. நீ ஆட்டோமேட்டிக்காக ரூல்ஸ் படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடு. சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு எல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். ஆஃபீஸ் விஷயத்தில் பர்சனலை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? சரிங்கண்ணே, மைனியோட அண்ணனேன்னு பார்த்தேன். சரிப்பா, அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். நீ ரிமைண்டர் லெட்டர் ஒன்று இமிடியேட்டாக இன்னைக்கே அனுப்பிடு. சரிங்கண்ணே. டேய் கருப்பா. ஏய் காளி, நீ வெளியே போ. சரி காளி, நீ வேலையை பாரு. சரிங்கண்ணே. என்னடா என் ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டு என்னையவே மிரட்டுற? உன் ஆஃபீஸில் வந்து ஒன்று நான் டே அரவிந்தான்னு கூப்பிடவா? சரி, ஒரு இதில் கூப்பிட்டுட்டேன். எதில் கூப்பிட்ட? சரி, ஒரு பதட்டத்தில் கோவத்தில் கூப்பிட்டுட்டேன். இல்லை, இப்போ நீ உன் ஆஃபீஸ்க்கு போ. அங்கே வந்து உன்னோட ஸ்டாஃப் முன்னாடி நான் உன்னை டே அரவிந்தா அப்படின்னு கூப்பிடுறேன், போ. பள்ளிக்கு பள்ளி வாங்கணும்னே தெரியாதடா. யாரு? நானா? நீதான், பின்ன என்ன நானா? இந்த வாடா போடா டேன்னு அரட்டி மிரட்டுறது இல்லை, வீட்டோட வச்சுக்கோ. ஆஃபீஸில் வந்தால் எனக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா என் ஆஃபீஸ்க்குள்ள வா, இல்லைன்னா வராத. சரிங்க சார், இப்போ நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் கேட்குறீங்களா சார்? சொல்லுங்க சார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, மூஞ்சியை பாரு. மூஞ்சியை பார்த்துக்கிட்டே தானே பேசுற, அப்புறம் என்ன? சரி, இங்கே பாருங்க சார், 35 லட்சம் தர்றேன்னு சொன்னீங்க. இதில் 32 லட்சம் தான் இருக்கு. 3 லட்சம் கம்மியாக இருக்கு சார். கம்மியெல்லாம் இல்லை சார், கரெக்டாக தான் இருக்கு. கரெக்டாக தான் இருக்கா? டேய் டேய் சார், 35 லட்சம் சொல்லிட்டு இப்போ 32 தான் இருக்குன்னா கரெக்டாக இருக்குங்கிறீங்க. ரிசப்ஷன் செலவை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலான்னு சொன்னதுக்கு சரின்னு தலையாட்டிங்கல்ல சார். அந்த காசை எடுத்துக்கிட்டு தான் மீதி காசை வச்சிருக்கேன். ஏன்னா நானா கேட்டா நீங்க கொடுக்க மாட்டீங்க பாத்தீங்களா? அதுவும் இல்லாம உங்ககிட்ட அந்த மாதிரி கேட்கறதுக்கே எனக்கு பிடிக்காது. அதான் நானா எடுத்துக்கிட்டு மிச்சத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரிசப்ஷனுக்கு ஆன வரவு செலவு கணக்கு எல்லாம் எங்க ஐயா கிட்ட கொடுத்துருக்கேன் சார். வாங்கி என்ன ஏதுன்னு சரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அவரு எனக்கும் தான் ஐயா.
சரிங்க சார், நான் ஏன் ஐயா கிட்ட கொடுத்துருக்கேன், நீங்க உங்க ஐயா கிட்ட வாங்கி சரி பார்த்துக்கோங்க. ம்ம். என்ன? இல்ல, ஏற்கனவே இந்த 35 லட்சத்துக்கு வட்டி கொடுக்கல, இப்ப அதுலயும் 3 லட்சத்தை பிடிச்சிக்கிட்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கோ, அது உன் இஷ்டம். இதுதான் கணக்கு, நான் கணக்கு பார்த்து தான் கொடுத்துருக்கேன். நீ சரி பார்த்துட்டு கிளம்பு. 32 லட்சம் தானே இருக்கு. இருக்குன்னா எடுத்துட்டு கிளம்பு. இப்ப இந்த பணத்தை நான் வாங்கிட்டு போயிட்டு நான் வாங்கவே இல்லை, நீ எனக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லைன்னு சொன்னா என்ன சார் பண்ணுவீங்க? என் ஆபீஸ் முழுக்க சிசிடிவி கேமரா இருக்கு சார், அதுவும் முக்கியமா என்னோட ரூம்ல. ஏய், அப்படின்னா நீ வள்ளிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வாங்கவே இல்லைன்னு சாதிச்சும் போது நானும் அப்படி பண்ணியிருக்கலாம்ல. பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? நான் நல்லவன்டா, உன்னை மாதிரி இல்ல. இந்த மாதிரி புத்தியெல்லாம் உனக்கு மட்டும்தான்டா வரும், எனக்கெல்லாம் வராது. ஆ, அப்படியா? ஆமா, ஆனா நீ ஆடு ஆடு ராஜா ஆடு. நீ எப்படியெல்லாம் ஆடுற, எது வரைக்கும் ஆடுறன்னு நானும் பாக்குறேன். நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருக்கேன், நான் எங்கடா ஆடுறேன்? இருடி, நீ எல்லாருக்கும் ஆப்பு வைக்கிறல, உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. உன் ஆஃபீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து வள்ளிக்கிட்ட கொடுத்து உன் மேலே கேஸ் போட சொல்கிறேன். சரி, அதுதான் உன் இஷ்டம்னா பண்ணு. அப்படி செஞ்சா நீ தான் முதல்ல மாட்டுவ. அதான்டா, அதனால தான் நீ ஆடிக்கிட்டு இருக்க. நான் மாட்டுவேங்கிறதுனால தான் நானும் கம்முன்னு இருக்கேன். இல்லாட்டி இந்நேரம் நீ இப்படியெல்லாம் உட்காந்துருப்பியா? ஏய், பணத்தை வாங்கிட்டல, கிளம்பு. பார்ட்னர், வாங்க வாங்க பார்ட்னர். அதான் வீட்டில் பார்த்துக்கிறதெல்லாம் பத்தலை போல. என்ன அரவிந்தன்? இல்லை, வீட்டில் 2 பேரும் எப்போ ஒன்றாவே தானே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் ஆஃபீஸில் தனியாக விட்டுட்டு இருக்க முடியலையோ? ஏன் சார், இங்கே ஆஃபீஸ்க்குள்ளே வந்தால் அவங்கள மரியாதையாக தான் கூப்பிடணும்னு சொன்னீங்க, இவங்க மட்டும் உங்களை பார்ட்னர்னு கூப்பிடுறாங்க, நீங்களும் இவங்கள பார்ட்னர்னு கூப்பிடுறீங்க. சார், இன்னையில இருந்து நான் உங்களோட ஃபினான்ஷியல் பார்ட்னர், அதனால தான் அப்படி கூப்பிட்டாங்க, நானும் அப்படி கூப்பிட்டேன். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை சார். பணத்தை வாங்கிட்டீங்கல்ல, கிளம்புங்க. ஆமாம், ஃபினான்ஷியல் பார்ட்னருங்கிறான் என்ன? என் கடை விஷயமா லோன் கேட்டு வந்திருக்கேன். எது, உங்கள் அண்ணன் வள்ளிக்கிட்ட இருந்து பிடுங்கின கடையா? இல்ல, என்கிட்ட இருந்து எங்க அண்ணன் பிடுங்க பார்த்த கடை. ஓஹோ, சரி, அந்த கடைக்கு இவர் லோன் கொடுத்து தான் நீங்கள் நடத்தணுமா? சும்மா கொடுக்க மாட்டாரா தோற? எனக்கு சும்மா எல்லாம் காசு வேண்டாம், லோன் தான் வேணும். ஓஹோ, தன்மான தலைவியோ நீங்கள்? ஆமா, ஆஹா, ப்ராப்பரா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி இங்கே சப்மிட் பண்ணி லீகலா லோன் வாங்கி என்னோட கடையை ரன் பண்ண போறேன். ஒரு சிலர் மாதிரி இல்லீகலா டாக்குமெண்ட்டே இல்லாம ஃபோர்ஜரி சைன் போட்டு பத்திரத்தை பிடுங்கிக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஆஹா, இன்டைரக்டாக என்னைய குத்தி காமிக்கிறீங்க. இல்ல, டைரக்டாவே தான் உங்களை சொல்றேன். சரி, உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் வழி விட்டு நகர்ந்து நின்னுக்கிறீங்களா? நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணும். போங்க, நான் என்ன பிடிச்சா வச்சிருக்கேன். சரி, அப்ப தள்ளுங்க. அவனை மாதிரியே திமிரு பேச்சு. மலர், பார்ட்னர், டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அப்புறம் எஸ்டிமேஷன் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். கொடுங்க. ஆமா, காலையில தலை நிறைய மல்லிகைப்பூ இருந்தது, இப்ப காணோம். பூ எங்க? ஃபைல பாருங்க சார். ஃபைலையும் பார்ப்போம், ஃபைல் கொண்டு வந்த பொண்ணையும் பார்ப்போம். சொல்லுங்க, பூ எங்க? காலையில குளிச்சுட்டு வச்சது, வெயில்ல வாடி போயிருச்சுன்னு தூக்கி போட்டுட்டு வந்தேன். புருஷனை தான் பார்க்க வர்றோன்னு தெரியுதுல்ல, அப்புறம் மறுபடியும் தலை நிறைய பூ வாங்கி வச்சுட்டு வர்றதுக்கு என்ன? நான் என் புருஷனை பார்க்க வரல சார், ராவணன் ஃபைனான்ஸோட ஓனரை பார்த்து லோன் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, ஆமா. சரி, டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க எந்த கடையில மெட்டீரியல் வாங்க போறீங்கிறதுக்கான டீடைல்ஸே இல்லையே. அதெல்லாம் கொடுக்கணுமா? ஆமா, கொடுக்கணும்ல. ஐயோ, எனக்கு தெரியாதே. அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இல்லாம எப்படி லோன் சாங்ஷன் பண்ண முடியும்? பார்ட்னர், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சரி, அப்படின்னா இந்த ஃபைல் எடுத்துட்டு போங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ரெடி பண்ணி கொண்டு வாங்க. பார்ட்னர், அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. யார்கிட்ட மெட்டீரியல் வாங்கணும் வைக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேம்? கரெக்டா எல்லா டீடைல்ஸும் இருந்தா தானே நான் லோன் சாங்ஷன் பண்ண முடியும். மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்க வாங்கணும்னே தெரியாம எப்படி கடையை ரன் பண்ணுவீங்க? அப்புறம் உங்களை நம்பி லோன் கொடுத்துட்டு நான் எப்படி அதை திரும்ப வாங்குறது? பார்ட்னர், நான் அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. எங்க அண்ணன் தான் எப்பயும் வாங்குவான் வைப்பான். சரி, நான் கடைக்கு போயிட்டு பில்லெல்லாம் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதில் அட்ரஸ் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு நான் திரும்ப ரெடி பண்ணி கொண்டு வரட்டா? சரி, எடுத்துட்டு போங்க.
சே, நான் இன்னைக்கே வேலை முடிஞ்சிரும்னு பார்த்தேன். கையோட காசை வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஆமா, உங்க புருஷனோட ஃபைனான்ஸ் கம்பெனி பாருங்க, வந்த உடனே காசை கையோட வாங்கிட்டு போறதுக்கு. இந்தாங்க ஃபைல் எடுத்துட்டு போங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ரெடி பண்ணி கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் நீங்க மெட்டீரியல்ஸ் வாங்குற 2 கடையோட டீடைல்ஸாவது இதுல மென்ஷன் பண்ணியிருக்கணும் வித் அட்ரஸ். ஓகே. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கின பில்ஸ் ஏதாவது அதையும் சேர்த்து ஆட் பண்ணி கொண்டு வாங்க. சரி, நான் பாட்டுக்கு எவ்வளவு ஆகும் என்ன ஏதுங்கிற செலவை மட்டும் ஒரு எஸ்டிமேஷன் போட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் கடை பத்திரத்தோட. வேற என்னென்ன செய்யணும் ஒரேடியா சொல்லிடுங்க. அப்புறம் ஒன்னொன்னுக்கா திருப்பி திருப்பி அனுப்பாதீங்க. வேற வேற என்ன பண்ணணும்னா தலை நிறைய மல்லிகை வச்சுட்டு வரணும். அப்படின்னு சும்மா தான் சொன்னீங்களா எல்லாமே? ஆமா, சும்மா சொல்றதுக்கா இவ்வளவு பெரிய ஆபீஸ் போட்டு உட்காந்துருக்கேன். பார்ட்னர் விளையாடாதீங்க பார்ட்னர். நான் விளையாடல, நிஜமாவே நீங்க கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு டீடைல்ஸும் இல்ல. இதை வச்சுக்கிட்டு எங்கேயுமே லோன் வாங்க முடியாது. பார்ட்னர் அப்படின்னா அப்படின்னா என்ன பண்றது பார்ட்னர்? நீங்க உங்க கடைக்கு எங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? அப்படின்னா அவங்க கிட்டயே நானும் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடட்டுமா? அந்த 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 மெர்ச்சன்ட்டோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தர்றீங்களா? அங்க அப்படியே நம்ம வாங்கிக்கிடுவோம். எது எது எது? நம்மளோட இன்னொரு கடை இருக்குல்ல பார்ட்னர், அங்க நீங்க யார்கிட்ட வாங்குவீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. பார்ட்னர், எனக்கு நிஜமாவே இந்த விஷயத்தை பத்தி ஒன்றும் தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பார்ட்னர், கொஞ்சம் கைட் பண்ணுங்க என்னைய. எந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலையும் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க மேம். எந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலையும் பண்ண மாட்டாங்க, ஆனா இந்த ஃபைனான்ஸ் கம்பெனில பண்ணலாம். ஏன், இது என்ன உங்க புருஷன் வீட்டு கம்பெனியா? ஆமா, என் புருஷன் வீட்டு கம்பெனி தான். நீங்க என் புருஷன் தான், போதுமா? அப்படி வாடி ராஜாத்தி, முதல்ல என்ன சொன்ன? ஆமா, அதுக்கு தான் பழி வாங்கிட்டீங்கல்ல. இனிமேல் என்கிட்ட பேசுறதா இருந்தா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பேசணும். என்ன ரொம்ப தான். ரொம்ப தாண்டி, ரொம்ப தான். சரி உட்காரு, ஒரு 5 நிமிஷம் இந்த பார்த்துட்டு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம வேலைன்னா? நம்ம வேலைன்னா மலர் டெக்ஸோட வேலை தாண்டி. நீ என்ன நினைச்ச? இல்ல நான் ஒன்றும் நினைக்கல. பேசுறதெல்லாம் இவங்க பேசிடுவாங்க, ஆனா கடைசியில நான் தான் தப்பு, நான் தான் பழி வாங்குறேன். அப்படித்தானடி? ஆமா, அப்படிதான். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ வீட்டுக்கு வா, அங்க வச்சு உன்னை பாத்துக்கிறேன். பாத்துக்கங்க. நீ வீட்டுக்கு வாடி. வருவேன். வராம எங்க போறேன்? பார்ட்னர், இன்னைக்கே லோன் சாங்ஷன் ஆயிடுமா? பண்ணிடுவீங்களா? பண்ணிடலாம் மலர். நான் உங்களுக்கு ஒரு 3 பேமெண்டா பண்றேன். என்ன? ஏன் அப்படி? அதுதான் உங்களுக்கும் வசதி எனக்கும் வசதி. செக்கா கொடுத்துட்றேன். ஒரு செக்கை நீங்க உங்க கடையோட அக்கௌண்ட்ஸ்ல டெபாசிட் பண்ணிருங்க. சரி. மீதி 2 செக்கை மெட்டீரியல் வாங்குறோம்ல அவங்க பேர்லயே அப்படியே கொடுத்துடலாம். அப்படியா? அப்படித்தான் பண்ணணுமா? அப்படி பண்றது தாண்டா உங்களுக்கும் வசதி. சரிங்க பார்ட்னர், அப்படியே பண்ணிடலாம். அப்படின்னா இன்னைக்கே எல்லா வேலையும் முடிச்சிடலாமா? இன்னைக்கே எல்லா வேலையும் முடிச்சிடணுமா? சரி, முடிச்சு கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க மெட்டீரியல்ஸ் வாங்குற இடத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி அவங்கள மெட்டீரியல் கேட்லாக் அனுப்ப சொல்லுங்க. சரியா? அதை வச்சு பிடிச்சதை பார்த்து ஆர்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செக்கை அவங்க பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணிடலாம். சரிங்க பார்ட்னர், சூப்பர். நம்ம கடையில வந்து ஒரு மாசம் வேலை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்ல. அப்படி ஒன்றும் தேவையில்லை. எனக்கு என் புருஷன் கைட் பண்ணுவாரு, சப்போர்ட் பண்ணுவாரு. ஆஹா, ஓகே, ரைட். சரி உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். மாப்பிள இத்தனை சோஃபா செட்டு கிடக்கும்போது எதுக்கு மாப்பிள இப்படி ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்க? எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. சரிங்க மாப்பிள, எதுக்கு உம்முன்னு இருக்கீங்க? எனக்கு வேக்குதுன்னா அதான் ஏசியை போட்டேன். அது ரொம்ப குளிருது. கூலிங் குறைச்சு வச்சுக்கிடுவோம். குறைச்சு வச்சா வேக்குது, கூட்டி வச்சா குளிருது, குறைச்சு வச்சா வேக்குது. பேசாம ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் போட்டா என்ன? ஃபேன் காத்து ரொம்ப சூடா வருது, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அப்படின்னா என்ன செய்யறது? ஏர் கூலர் கொண்டு வந்து பக்கத்துல வைக்கட்டுமா? அதெல்லாம் புசு புசுன்னு சவுண்ட் ரொம்ப வரும். அதுவும் இல்லாம அந்த காத்து கொஞ்சம் வாட்டரியா இருக்கும், எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அப்பனா என்ன செய்யணும் மாப்ள? என்ன செய்யணுமோ நீங்க தான் பார்த்து செய்யணும். நீங்க தானே கூப்பிட்டுருக்கீங்க என்ன? ஆமா ஆமா, நாங்க தான் கூப்பிட்டுருக்கோம். நான் பேசாம ஒரு விசிறி எடுத்து வீசட்டா? அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அந்த காத்தும் ஹீட்டா தான் இருக்கு. அப்படின்னா என்னதான் செய்யறது? இந்த வந்துட்டேன் மாப்பிள. மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல வித்துக்கிட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வச்சு வீசினா உங்களுக்கு காத்து கொஞ்சம் குளிர்ந்த காத்தா வரும். ட்ரை பண்ணுங்க. மாப்பிள, இது ஓகேவா?
மயில் இறகு மேல படுது, அது ஒரு மாதிரி கூசுது, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இப்ப சரியா மாப்ள? இது காத்து கொஞ்சம் கம்மியா வருது, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இப்ப சரியா இருக்கா மாப்ள? சரியா தான் இருக்கு, ஆனா ஒரு பக்கம் மட்டும்தான் காத்து வருது, இந்த பக்கம் வேக்குது. என்ன? கார்ல இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளைக்கு அந்த பக்கம் நின்று வீசு. சரி மாப்பிள்ளை, இப்ப சரியா இருக்கா மாப்ள? அதான் சொன்னேன்ல, இந்த பக்கம் வேக்குது. இந்த வருவார் அண்ணே, இன்னொன்னு எடுத்துட்டு வர போயிருக்காரு, ரெண்டு பக்கமும் வீசுவோம். பார்க்கலாம். மாப்ள, இப்ப இந்த பக்கம் காத்து வருதா? இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா காத்து வரும். வருது, ஆனா நல்ல மேலையும் கீழே வீசுங்க, கீழே எல்லாம் காத்தே வரல, கீழே வேக்குது. சரிங்க மாப்ள. மாப்பிள, கொஞ்சம் டீ குடிங்க. டீ வேண்டாம். மாப்பிள, கொஞ்சம் காஃபி குடிங்க. காஃபியும் வேண்டாம். மாப்பிள, கொஞ்சமா ஜூஸ் குடிங்களேன். என்ன ஜூஸ்? மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், தண்ணியே ஊத்தாம. மாப்ள, கொஞ்சமா குடிங்க, வெயிலுக்கு நல்ல இதமா இருக்கும். ஆமா மாப்ள, டீயும் வேண்டாம் காஃபியும் வேண்டாம், ஜூஸை குடிங்க. எனக்கு சொல்லுங்க மாப்ள, என்ன வேணும்? சொல்லுங்க மாப்ள. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். மாப்பிள, தண்ணி. தண்ணின்னா? மினரல் வாட்டர் மாப்பிள. கொடுங்க. ஏங்க, இந்தாங்க மாப்பிள, தண்ணியை கொடுங்க. மாப்ள, இந்தாங்க மாப்ள. தண்ணி என்ன கொஞ்சம் கூட கூலிங்காவே இல்ல. ஐயோ, அடிக்கிற வெயிலுக்கு மாப்பிளைக்கு தண்ணி கொஞ்சமாவது கூலிங்கா கொண்டு வர வேண்டாமா? காத்து வரல. இந்த கிளாஸ் பிடி. மாப்பிள, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏங்க, மாப்பிளைக்கு கொடுங்க. மாப்ள, இது என்ன இவ்வளவு கூலிங்கா இருக்கு? ஐயோ, இவ்வளவு கூலிங்கா தண்ணி குடிச்சா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்கும், அப்புறம் மூக்கு ஒழுகும், தொண்டையெல்லாம் வலிக்கும், எதுவுமே சாப்பிட முடியாது. இவ்வளவு கூலிங்கா தண்ணி குடிச்சா மாப்பிளைக்கு ஜலதோஷம் பிடிக்கும், மூக்கு ஒழுகும், தொண்டை வலிக்கும், அப்புறம் எப்படி சாப்பிடுவாரு? ஆமா, எப்படி சாப்பிடுவாரு? இப்ப காலு. காத்து வரல இந்த பக்கம். ஐயோ, அந்த கேன பிடி, அந்த விசிறிய கொண்டா. மாப்ள, நான் தான். இப்ப சாதாரண தண்ணியும் குடிக்க பிடிக்கல, கூலிங் வாட்டரும் குடிச்சா ஜலதோஷம் பிடிச்சுக்கும், அப்புறம் தொண்டை வலி வந்துடும். அப்ப என்ன செய்யறது மாப்ள? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன மாப்ள, சொல்லுங்க, செஞ்சிருவோம். ஆமா மாப்ள, சொல்லுங்க, செஞ்சிருவோம். இந்த மண்பானை இருக்குல்ல? ஆமா. அதுல தண்ணி ஊத்தி வச்சு குடிச்சா தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல கூலிங்காவும் இருக்கும், உடம்புக்கு எந்த சேட்டையும் பண்ணாது. மண்பானையில தண்ணி ஊத்தி வச்சு அது குளிர்றதுக்கு எப்படி ஒரு முக்கா பொழுதாவது ஆகுமே. அதுக்கு முதல்ல மண்பானை வாங்கிட்டு வரணுமே. எனக்கு மண்பானை தண்ணி தான் வேணும். இங்க பக்கத்துல யார் வீட்லயாவது மண்பானை தண்ணி இருந்தா உடனே ஓடி போய் வாங்கிட்டு வா. ஓடு. சரிங்க. இங்க பக்கத்துல யார் வீட்லயாவது மண்பானை இருந்தா உடனே வாங்கிட்டு வா, தண்ணியை ஊத்தி வைப்போம். ஓடு. சரிங்க. மாப்ள, மண்பானை தண்ணி இப்ப வந்துரும் மாப்ள. சரி, வரட்டும். கீழே வேக்குது. இந்த வீசிடுவோம். இந்த வீசிடுவோம். மச்சான்ஸ். மாப்ள, மண்பானை தண்ணி வரும்போது வரட்டும், அந்த மாதுளம்பழம் ஜூஸை கொண்டு வர சொல்லுங்க, குடிப்போம். சரிங்க மாப்ள. ஏமா என்னப்பா? ஏமா, அந்த மாதுளை ஜூஸ் போட்டேல, அதை எடுத்துட்டு வா. ஐயா, மாப்பிள வேண்டான்னு சொன்னாருன்னு இப்பதான் நான் குடிச்சேன். என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? சரி, வேற ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா, ஓடு. எனக்கு மாதுளம்பழம் ஜூஸ் தான் வேணும் மச்சான். ஏமா, வேற மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா, ஓடு. வேற மாதுளம்பழம் வீட்டுல இல்லப்பா, தண்ணியே ஊத்தாம போடணும்னு இருக்கிற எல்லா பழத்தையும் போட்டு ஜூஸ் எடுத்தேன். என்னம்மா? சரி, போ கடைக்கு போய் வாங்கிட்டு வா, ஓடு. சரிப்பா. சீக்கிரம். எப்பா, பார்ட்னருக்கு தெரியாம இதை வாங்கிட்டு வந்து செக் பண்றதுக்குள்ள ஒரு கோடு வந்திருக்கு. இன்னொரு கோடு எப்ப வரும்?
2 கோடு வந்தா தானே கன்ஃபார்ம்னு சொன்னாங்க. கடைக்கு லோன் வாங்குறது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இனி இதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சுன்னா பார்ட்னரை கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுத்துட வேண்டியதான். இதை இந்த 1 கோடு வேகமாக வந்துடுது, இன்னொரு கோடு எப்போ தான்? முதல்ல பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணணும். பூ காஞ்சி போச்சுன்னு அதை எடுத்து கீழே போட்டுட்டு வெறும் தலையோட அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டனா. அதுக்கே என்ன பாடுபடுத்திட்டாரு. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிச்சிருவாரு. மலர் சொல்லுடா. பார்ட்னர். என்னடா சொல்லுடா, அந்த கிளம்பிட்டே இருக்கேன். ஆமா பார்ட்னர், அதுக்கு தான் சீக்கிரமா வாங்க. வந்துட்டேன்டா, கிளம்பிட்டே இருக்கேன். ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? நீங்க மட்டும் சீக்கிரமா வந்தா போதும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும். அப்படியா? எங்க போகணும்? வைகை டேமுக்கு போகணும். வைகை டேமுக்கு போகணுமா? ஆமா பார்ட்னர், பூட்டுறதுக்குள்ள போகணும். சீக்கிரம் வாங்க. 6 மணிக்கு பூட்டிடுவாங்கடா. மணி இப்ப 4 தானே பார்ட்னர் ஆகுது. சீக்கிரமா வாங்க. டேய், நாளைக்கு வேணா போகலாம்டா. இன்னைக்கே போகணும். சரி, அப்படின்னா ரெடியா இருங்க. நான் வந்ததும் உடனே கிளம்புறாப்புல இருக்கும். நான் ரெடியா தான் இருக்கேன், போலாம். பூ இருக்கா தலையில? இருக்கு இருக்கு. அப்படின்னா சரி, இதோ ஒரே அழுத்து வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க. நீங்க போனை வச்சுட்டு வாசலுக்கு வாங்க, உங்க புருஷன் ரெடியா இருப்பான். சரி, இந்த வந்துட்டேன். ஓகே, வரேன்டா வந்துட்டே இருக்கேன்டா. சரி, இத ஒரு கிஃப்ட் ரேம்பர்ல சுத்தி வைப்போமா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, வந்துருவாரு. டக்குன்னு கிளம்பணும். வைகை டேம்ல வச்சுதான் என் பார்ட்னர் கிட்ட என்னோட காதலை சொன்னேன். இப்போ அவரோட குழந்தை என் வயிற்றுல வளருதுங்கிறதையும் அங்க வச்சுதான் சொல்லணும். பார்ட்னர் சந்தோஷப்படுவாரு. சரி சரி மலர், அவர் வர்றதுக்குள்ள கிளம்பு. மலர், என்னடா திடீர்னு இங்க வரணும்னு? பார்ட்னர், இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த இடத்த மறக்க முடியுமா என்னால? சரி, எதனால ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். எதுனாலயா? இங்க வச்சு தானேடா எனக்கு 2வது தடவையா 2 தடவை கன்னத்துல முத்தம் கொடுத்தீங்க. ஆமா, உங்க முத்தத்தை என் கன்னத்துல அடகு வச்சிருக்கிறதா சொன்னீங்களே, ஞாபகம் வச்சிருக்கீங்களா பார்ட்னர்? அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா? மலர், அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தெரியுமா? ஆமா பார்ட்னர், ஸ்வீட் மெமரிஸ் தான். அதையெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு தான் இப்போ இங்க கூட்டிட்டு வர சொன்னீங்களா? அதுக்கும் தான், இன்னொரு விஷயத்துக்கும் தான். இன்னொரு விஷயமா? அது என்னடா? அது இருங்க, நான் உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வரேன். மலர், என்னடா வேணும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நான் தான் வாங்கிட்டு வரணும். நீங்க இருங்க, நான் வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன். என்னடா? இருங்க பார்ட்னர், வெயிட் பண்ணுங்க, வந்து வந்துடுறேன். என்னதாண்டா ஆச்சு? இவரு மிஸ்டர் கேஎஸ்ல? மிஸ்டர் கேஎஸ் சார், எப்படி இருக்கீங்க? டாக்டர் சார், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஃபேமிலியோட இங்க ட்ரிப்புக்கு வந்தேன். அப்படியா? நல்லது சார். அப்புறம் அதுக்கப்புறம் என்கிட்ட கவுன்சிலிங் வரவே இல்லை சார் நீங்க? ஆமா சார், தேவைப்படல. இல்ல சார், உங்க ஒய்ஃப் கூட க்ளோஸா இருக்க முடியல. ஏதோ ஒரு குட்டி பொண்ணோட வாய்ஸ் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. அந்த பொண்ணோட ஞாபகமாவே இருக்குன்னு சொன்னீங்க. தாலி கட்டும் போது கூட அப்படித்தானே சார் இருக்குன்னு சொன்னீங்க. கஷ்டப்பட்டு தானே தாலி கட்டினேன்னு சொன்னீங்க.